உலகத் தலைவராகும் மோடி யாருக்குமே கிடைக்காத மரியாதை. பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் செல்வாக்கு உலகத்தில் எந்த அளவுக்கு உயர்ந்து நிற்கிறது என்பது நமக்கு எல்லாமே நன்றாகவே தெரியும். ஆனால் பெரிய பெரிய வல்லரசு நாடுகளின் தலைவர்களுக்கு கூட கிடைக்காத மரியாதை மோடி அவர்களுக்கு தொடர்ந்து கிடைத்துக் கொண்டே வருகிறது. இரண்டாம் உலகப் போருக்கு பிறகு இரு துருவ அரசியலாக பிளவுபட்டு இருந்த உலக நாடுகள் மத்தியில் இந்தியா மட்டும் தன்னை ஒரு அணி சேராத நாடாக அறிவித்துக் கொண்டது. இந்தியாவின் முதல் பிரதமரான ஜவஹர்லால் நேரு அவர்கள் எடுத்த இந்த ஒரு அற்புதமான முடிவு 21ஆம் நூற்றாண்டிலும் இந்தியாவை தனித்துவமாக உயர்த்தி பிடித்துள்ளது. சோவியத் யூனியன் வீழ்ச்சிக்கு பிறகு அமெரிக்கா ஒரு தன்னிகரற்ற வல்லரசாக உயர்ந்த போதிலும் இந்தியாவை தன்னுடைய இஷ்டத்துக்கு வளைக்க முடியாமல் திணறி வந்தது. உலக நாடுகள் அனைத்தும் அமெரிக்காவுக்கு பயந்து கொண்டிருந்த போது தைரியமாக ரஷ்யாவுடன் நட்பு பாராட்டி அமெரிக்காவை கடுப்பேற்றுவார்கள். அதே சமயம் அமெரிக்காவுடன் அணு ஆயுத ஒப்பந்தம் போட்டு ரஷ்யாவையும் கொஞ்சம் திணற அடிப்பார்கள். இப்படி அமெரிக்காவையும் ரஷ்யாவையும் சரியாக பேலன்ஸ் செய்வது எப்படி என்று தங்கள் நாட்டை முன்னேற்ற வேண்டும் என்பதற்கு இந்தியாதான் சிறந்த உதாரணம். பல மூன்றாம் நாடுகள் அமெரிக்காவிடமோ ரஷ்யாவிடமோ சிக்கி தவித்துக் கொண்டிருக்கையில் இந்தியா மட்டும் வல்லரசு நாடுகளுடன் போட்டி போடும் அளவுக்கு உயர்ந்ததற்கு இந்த பிரத்யேகமான திட்டமிடல்தான் காரணம். குறிப்பாக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பதவி ஏற்றதிலிருந்து இந்தியாவின் ஸ்ட்ராட்டஜி மொத்தமாக மாறிவிட்டது என்றுதான் சொல்ல வேண்டும். அதுவரை அமெரிக்காவையும் ரஷ்யாவையும் சம தூரத்தில் வைத்து சமாளித்துக் கொண்டிருந்த இந்தியா அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் சவால் விடும் தூரத்திற்கு உயரத் தொடங்கியது மோடியின் ஆட்சியில்தான். உலகின் எந்த நாட்டுக்கு போனாலும் அங்கு மோடிக்கு கிடைக்கும் மரியாதை வேற லெவல் என்றுதான் கூற வேண்டும். சொல்லப்போனால் பல நாடுகளில் தேர்தல் முடிவுகளை இந்திய ஆதரவு நிலைப்பாடுகள் மாற்றும் அளவுக்கு இந்தியாவின் கரம் ஓங்கியுள்ளது. கடந்த அமெரிக்க அதிபர் தேர்தலின் போது ஜனாதிபதி வேட்பாளராக இருந்த டொனால்ட் ட்ரம்ப்பும் ஜோ பைடனும் போட்டி போட்டுக்கொண்டு தங்களை மோடி அவர்களின் நண்பர்களாக காட்டிக்கொள்ள முயற்சித்தார்கள். ட்ரம்ப் ஒருபடி மேலே சென்று மோடியை அமெரிக்காவுக்கு அழைத்து ஒரு விழாவையே நடத்தி நான் தான் உண்மையான மோடியின் நண்பன் என்று பெருமைப்பட்டு கொண்டார். இப்போது உக்ரைன் மற்றும் ரஷ்யா இடையிலான போர் தான் உலகத்தையே ஸ்தம்பிக்க வைத்துக் கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் யாருக்கும் அடங்காதவராக அறியப்பட்ட ரஷ்ய அதிபர் புடின் அவர்கள் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் குரலுக்கு மட்டும்தான் சரி என்கிறார் என்ற செய்தியை ஏற்கனவே நாம் கேள்விப்பட்டிருக்கையில் உலக நாடுகள் அனைத்தும் ஒருமித்த குரலில் கூறுவது என்னவென்றால், இந்த போரை தடுத்து நிறுத்தக்கூடிய சக்தி உலகில் ஒருவருக்கு இருக்கிறது என்றால் அது பாரத பிரதமர் நரேந்திர மோடிதான் என்று கூறுகிறார்கள். உக்ரைன் அரசும் அதை பலமாக நம்பிக்கொண்டிருக்கிறது. ரஷ்யாவில் இருந்து உக்ரைன் அடைந்த பிறகு அங்கு செல்லும் முதல் பிரதமர் பாரத பிரதமர் நரேந்திர மோடிதான். ஒரு நாள் பயணமாக அவர் உக்ரைன் சென்றுள்ள நிலையில் கீவ் நகரம் மீது ரஷ்யா இதுவரை எந்த தாக்குதலுமே நடத்தப்படவில்லை. கடந்த 24 மணி நேரமாக மோடியின் வருகையை ஒட்டி தனது தாக்குதலை நிறுத்தி வைத்துள்ளது ரஷ்யா. கீவ் நகரத்தில் இதுவரை எங்குமே சைரன் ஒலிக்கவில்லை என்பதை ஆச்சரியத்தோடு உற்று நோக்கி கொண்டிருக்கின்றன உலக வல்லரசு நாடுகள். பெரிய பெரிய வல்லரசு நாடுகள் எல்லாம் எவ்வளவோ முயன்றும் இந்த விவகாரத்தில் சமாதானத்தை எட்ட முடியாத நிலையில்தான் உள்ளது. ஆனால் மோடி ஒரு நாள் பயணமாக சென்றதற்கே தற்காலிக போர் நிறுத்தும் அளவுக்கு நிலைமை மாறுகிறது என்றால் மோடி உலக நாடுகளில் பாஸாக உயர்ந்திருக்கிறார் என்பதை நம்மால் மட்டும்தான் சரியாக உணர்ந்து கொள்ள முடிகிறது. பாரத தேசம் இனிவரும் காலங்களில் உலக வல்லரசுகளை கட்டுப்படுத்தும் வல்லமையோடு திகழப்போகிறது என்பது மட்டும் உறுதியான உண்மை.